இந்த நாடு அடுத்த 25 ஆண்டுகள் தொழில் முனைவோருக்காக எப்படி இருக்கும், இருக்க வேண்டும், இருக்க போகிறது என்பதை அடுத்த ஒரு 15 நிமிடத்திலே நான் பேச இருக்கின்றேன். Politics, we all know, does not exist in a vacuum. It exists in a place, there is a fine play where there is a fine interaction between society, economics and its people. அரசியல் என்பது எப்பொழுதும் கூட ஒரு வெற்றிடத்தில் இருக்காது. எங்கே சமுதாயம், மக்கள், பொருளாதாரம் மூன்றும் பேசிக் கொண்டிருக்கிறதோ அங்கே அரசியல் என்பது இருக்கும். அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை என்பது நமக்கு தெரியும். குடிக்கின்ற தண்ணீரிலிருந்து, சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து, ஒரு பேருந்திலே கால் வைக்க வேண்டும் என்றாலும் கூட அரசியல் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பெரிய தொழில் முனைவோராக இருந்தாலும் கூட, உங்களுக்கு சரியான ஒரு சூழல் இல்லை என்றால், எவ்வளவு பெரிய தொழில் முனைவோராக இருந்தாலும் உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படாமல் போயிடும். அதனால் பாலிடிக்ஸ் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி. அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்வதற்கு திறமையை, தகுதி இருக்கக்கூடிய எல்லோரையும் இணைத்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு கருவி. பட் பிரச்சனை என்னன்னாங்க, பாலிடிக்ஸ் இஸ் குட், பொலிட்டீஷியன்ஸ் ஆர் பேட். ஐயா பாரிவேந்தர் அவர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இன்னைக்கு தமிழக அரசியல் எப்படி இருக்கு, அது எப்படி மாற்ற வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு மேல பாலிடிக்ஸ் நல்லா தாங்க இருக்கு. நல்லவர்கள் அரசியலுக்கு வராத காரணத்தினால பொலிட்டீஷியன்ஸ் அரசியல் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு தவறான ஒரு பெயரை சம்பாதித்து கொடுத்திருக்கின்றார்கள். அதையும் உடைப்பதற்கான முயற்சி நடக்கிறாங்க. இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்தியா எப்படி இருக்கு, தொழில் முனைவோர் எப்படி இருக்காங்க, அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்கும். குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த 300 காலேஜ் இளைஞர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, தங்கைகள் வந்திருக்கிறாங்க. நீங்கள் எதற்காக தொழில் முனைவர்களாக மாற வேண்டும் என்கின்ற என்னுடைய தாழ்மையான கருத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். இன்னைக்கு இந்தியா கிட்டத்தட்ட $4 trillion பொருளாதாரத்தை நம்ம அப்படியே தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 3.8, 3.9 trillion. நேற்று உலக வங்கி குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு புக்லெட். நேரம் இருந்ததா, இன்னைக்கு காலையில் பேப்பர் பார்த்தீங்களான்னு தெரியல. உலகத்தில் அடுத்த 2 நாடுகள், பெரிய 2 வருடங்கள் பெரிய நாடுகள் எப்படி வளரும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 ஆண்டுகள் அவருடைய சராசரி வளர்ச்சி என்பது 2% இருக்கும். ஜப்பானுடைய சராசரி வளர்ச்சி 1% இருக்கும். ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து சராசரி வளர்ச்சி என்பது 1.1% இருக்கும். சைனாவுடைய சராசரி வளர்ச்சி அடுத்த 2 ஆண்டுகள் 4% இருக்கும். இந்தியாவுடைய சராசரி வளர்ச்சி அடுத்த 2 ஆண்டுகள் 6.7% இருக்கும் என்கின்ற குறியீடு எடுத்து கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு தெரியும், இந்தியா இஸ் growing faster than Japan, faster than China, faster than US. பட் அந்த நாடுகள் ஏற்கனவே வளர்ந்துட்டாங்க. இட்ஸ் a big base effect. பாத்தீங்கன்னா பெரிய நாடுகள் $32 trillion அமெரிக்கா, சைனா பாத்தீங்கன்னா $17 trillion. பெரிய பேஸ்ல வளர்ச்சி குறைவா இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சின்ன பேஸ்ல நிறைய வளர்ச்சி இருந்தா தான் அந்த நாட்டை நம்ம பிடிக்க முடியும். நாம 4 trillion, நம்மை விட 8 மடங்குல இன்னைக்கு அமெரிக்கா இருக்காங்க, 32 trillion இருக்காங்க. ஸோ ஐயா பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஒரு பெரிய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது தொழில் முனைவோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. முற்றிலும் உண்மை, முற்றிலும் உண்மை. இன்னைக்கு இந்தியா 4 trillion இருந்து நம்முடைய இலக்கு 2047 $55 trillion, $55 trillion நாம் வர வேண்டும் என்றால் நீங்க கணக்கு போட்டுக்குங்க, கிட்டத்தட்ட 13 மடங்கு வளர வேண்டும். அடுத்த 23 ஆண்டுகள்ல இப்ப இருந்து 13 times we have to grow. 13 times. சுதந்திரம் கிடைச்சி 75 வருஷத்துல எவ்வளவு நம்ம வளர்ந்தோமோ அது 13 மடங்கு வளர்ந்தால் $55 trillion. இன்னைக்கு நாம $4 trillion இருந்து அடுத்த 23 ஆண்டுகளுக்கு 5% எல்லா ஆண்டும் 5% grow ஆனீங்கன்னா நாம் மொத்தமாக 4 times grow ஆயிருப்போம். 4 trillion into 4, 16 trillion ரீச் ஆயிருப்போம் 2047. இன்னையிலிருந்து நீங்க 8% grow ஆகுறீங்க. எவ்ரி இயர் 8%. 2047 முடியும் பொழுது 6.2 times grow ஆயிரும். அப்ப 25.2 trillion. ஒருவேளை இன்னையிலிருந்து 10% நீங்க grow ஆனீங்கன்னா 2047 முடியும் பொழுது 9.8 times, 10 மடங்கு வச்சுக்கலாம், 40 trillion grow ஆயிருக்கும். ஆனா இன்னைக்கு நாம 55 trillion சொல்றோம். அப்படின்னா உலகத்துல எந்த நாடும், எந்த ஒரு சுதந்திர நாடும், எந்த ஒரு ஜனநாயக நாடும் 20 ஆண்டுகளே 7% வளர்ந்தது கிடையாது. சைனா grew at 7.2% for 20 years. இன்னைக்கு இந்தியா 23 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 10% மேல வளர்ந்தா
இந்த நாடு $50 trillion எட்டி பிடிக்கலாம். இதுவரை யாரும் செய்ததில்லை, செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். காரணங்க, இந்த நாட்டில் கொஞ்சம் அடிப்படையா கிராம பகுதியில் அப்படியே போய் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னோவேஷன், சிறு சிறு பிரச்சனைகளுக்கு அந்த கிராமத்தில் எந்த அளவுக்கு அவர்களாகவே ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீபத்தில் 2 தம்பிகளுடைய கதையை படிச்சுங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய இன்னோவேஷன் செய்யணும்னா ஐஐடியில் படிக்கணும், ஐஐஎம்ல படிக்கணும், பெரிய பெரிய நிறுவனத்தில் படிக்கணும். அப்பதான் நம்ம இன்னோவேஷன் செய்ய முடியும். கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனியை பார்த்தேன், பேக்யார்டு கிரியேட்டர். அவங்க என்ன பிரச்சனையை சால்வ் பண்றாங்க பாருங்க. ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் குழந்தை பிறக்கும் பொழுது முற்றிலுமாக 100% காது கேட்காத ஒரு தன்மையோடு ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் குழந்தை பிறக்கிறாங்க. அது பேரு கான்ஜினிட்டல் ஹியரிங் ப்ராப்ளம். முழுமையா 0, பிறக்கிறனாலே 0% ஹியரிங் டிஃபெக்ட். இன்னைக்கு இந்த பசங்க 2 பசங்க, ராம் லக்ஷ்மண், 2 பேரும் நடுத்தர குடும்பம், சாதாரண கல்லூரியில படிச்சு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2027 அந்த நிறுவனத்தினுடைய பேர் பேக்யார்டு கிரியேட்டர் பயோனிக் இயர் ஒன்று கொண்டு வர்றாங்க. பயோனிக் இயர், செயற்கை காது. அது காது மேல வச்சிட்டீங்கன்னா காது மாதிரியா ஃபங்க்ஷன் ஆகும். இதுக்கு பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. ஒரு சிலிக்கான் வேலியில் இருக்கிற கம்பெனி யாருமே கூட பயோனிக் இயர் செய்யல, தனியாக ஒரு காது செய்யலைங்க. இருக்கிற காது ஆம்பிளிஃபை பண்ணி பார்த்திருக்கிறாங்க. இது முதல் முறை. சின்ன நிறுவனம். நான் சொல்வதை குறிப்பா இங்க இருக்கக்கூடிய அந்த கல்லூரி மாணவர்கள் ஒரு யூடியூப்ல இன்டர்நெட்ல நீங்க போய் பார்க்கணும் என்ன சொன்னாங்க. இதே மதுரையில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க இன்னோவேஷன்லாம் அளப்பரிய இன்னோவேஷன். அவங்க செய்திருக்கக்கூடிய சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல் நீங்க கோயம்புத்தூர் வந்து பாருங்க. அவங்களுடைய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், தி வே தே ஐடென்டிஃபை a problem, கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல போய் எப்படி சால்வ் பண்றாங்க. ஸோ இந்தியா இஸ் a ஹப் ஆஃப் இன்னோவேஷன். பப்ளிக் இன்ஃப்ரால் ஒரு பக்கம், டிஜிட்டல் இன்ஃப்ரால் ஒரு பக்கம், இரண்டும் பேரலல் எடுத்துட்டு போறோம். மூன்றாவது, அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாலிசி மெஷர் அப்படிங்கிறது முதல்ல நம்ம நாட்டில் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு பொலிட்டீஷியனுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். A politician should have a basic understanding of what is economics. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஒரு நாட்டை வழிநடத்துறதுக்கு பாலிசி எப்படி கொண்டு வர்றது. இன்னைக்கு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பாலிசியை நோக்கி பேசக்கூடிய ஒரு அரசியலை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சோம். எல்லா ஸ்டேட்டுமே 2034 இப்ப இருந்து 10 வருஷத்துல டேட்டா சென்டர்ஸ் will consume 15% of our country's energy. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். Everywhere you see there is a problem, everywhere we apply our mind there is a solution. இதுக்கு ரெகுலரா நீங்க போடுற பவர் பிளான்ட், கேப்டிவ் பவர் ஜெனரேஷன் பிளான்ட், டிரான்ஸ்மிஷன் லைன், அதை நீங்க போட்டு அடுத்து எக்ஸ்ப்ளோசிவ் இந்த ஃபீல்டை சரி பண்ண முடியாது. இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா Government of India has called for a RFP, request for proposal for a 220 megawatt captive nuclear power plant. பாருங்க ஆச்சரியம். Government of India சொல்றாங்க தனியாரா நீங்க ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் போட்டுக்கிறீங்களா, ப்ரொபோசல் கொடுங்க. பிரைவேட் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஐ எம் சீயிங் கல்யாண் மாலை மோகன் அண்ணால இருந்து இங்க பாக்குறேன், அப்துல் கலாம் ஐயாவோட பணி செஞ்ச புன்சாமி எல்லாம் அமேசிங் people who have got smartest brain, right heart, ethical they are, committed, differing political ideology but they committed. நான் ஒரு political ideology சித்தாந்தத்தில் இருக்கேன், அண்ணா who sitting here has got a different political ideology. எல்லாரும் இருந்தாலும் but the common goal, can we make this country to grow at a faster pace. இத கலாம் ஐயா எப்ப சொன்னாரு, நான் காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும்போது புரான் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். புரான் ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா. இவ்வளவு மக்கள் ரூரல்ல இருந்து அர்பனுக்கு போறாங்க, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கு அர்பனுடைய பேசிக் ஃபெசிலிட்டி என்ன இருக்கோ ரூரல்ல கொடுக்கலாம், புரா மாடல்னு சொல்லிட்டு PURN கலாம் ஐயா சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு. அவர் செட் பண்ண டார்கெட் என்னங்க. இன்னைக்கு நாம ஆர் வி ரியலி ஃபேத்ஃபுல் டு தி கிரேட் மேன்ஸ் விஷன் கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. அதனால I am very very confident this country has to grow. This country will grow in such a way no country have grown like India in the next 23 years. நான் பார்க்கத்தாங்க போறோம். We will do it. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு லீகாங் யூ. தமிழ்நாட்டுக்கு தேவை லீகாங். we need a லீகாங் without a fail. வேணும். you need a லீகாங் விஷன். அடிச்சு கொண்டு போய் அங்க கொண்டு நிறுத்தல. 1960 சிங்கப்பூர், 1980 சிங்கப்பூர், 2005 சிங்கப்பூர். அந்த வருஷம் எத்தனை நாள் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், எமிரிட்டஸ் மினிஸ்டர், 40 வருஷம் அப்படியே அடிச்சு சிங்கப்பூர் கொண்டு குளோபல் உட்கார வச்சிட்டார். Probably we need a Deng Xiaoping kind of leader. 1960 சைனாக்கு Deng Xiaoping கிடைச்சான். We need that kind of leader for Tamil Nadu. ஏன்னா ஒரு entrepreneurs மீட்ல
If you don't understand the political situation, what happened in 1987 for semiconductor will repeat in 2030, 2040, 2050. 2040 ஆகும்போது will become old. எதுக்காக 25 years? We are young now. 2040 we all will become old. We will become a graying public like Japan. Japan is the only country in the world. In 1995 they are at $5 trillion GDP. Today they are at $4.2 trillion GDP. The only country in the world which has lost 1 trillion gross economic value in the last 20 years. யோசிச்சு பாரு. Because it's a graying population. வயசானவங்க இருக்கிறாங்க, இளைஞர்கள் இல்லை. அதனால இதையும் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். Maybe for you to chew on, to talk about it, not to pinpoint a certain political party. இவங்கன்னு சொல்றதை விட I am looking at the mirror. எல்லா political பார்ட்டிக்கும் இந்த கண்ணாடி வைக்கிறேங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்றத விட எல்லா கட்சிக்கும் I am keeping this mirror. To ask ourselves, are we really doing something for people sitting in this room so that your dream gets realized on the ground? With this, ஃபெட்னால் இருக்கக்கூடிய எல்லா மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஃபெட்னாவை சார்ந்த எல்லா அன்பு நண்பர்களுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா கல்லூரி அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் ஐயா பாரிவேந்தர் ஐயா நிறைய அட்வைஸ் பண்ணுவார். பாரிவேந்தர் ஐயா சில நேரத்தில் நினைச்சுக்குவாரு, என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான், இவன் பிடிச்சதில் அப்படியே இருப்பான், அலையன்ஸ்ல இருந்து இதுல இருந்து அதுல இருந்து. பிகாஸ் ஐ எம் வெரி கிளியர், கன்விக்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் இன் பாலிடிக்ஸ். கன்விக்ஷன் எப்பவுமே இருக்கும். இவங்க வேணுமா அவங்க வேணுமான்னு சொல்ற விட நான் எப்பவுமே சொல்லுவேன், யாருமே வேண்டாங்க ஐயா, புது அரசியல் தமிழ்நாட்டுக்கு வேணும். There is no enemy, first enemy, second enemy, third enemy. Tamil Nadu needs a political revolution, new kind of revolution. அது எப்பொழுதும் பெருமையா சொல்லுவாங்க. அது ஐயா வச்சுட்டு மேடையில மறுபடியும் சொல்றேன், அந்த கன்விக்ஷன் not even 1% person like me was come for change. I will not even bring it 1% down. காலம் எங்கே கொண்டு போகுதோ காலம் கொண்டு போட்டோம். காலத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கு. சாகும்போது நம்ம வேலையை செஞ்சோம் பதில் சொல்லிட்டு செத்தோம்னா போதுங்க. பவர், பாலிடிக்ஸ், எவ்ரிதிங் கேன் ஸ்டே பிஹைண்ட் ஃபார் சம் டைம். அதனால் எல்லோருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.